வணக்கம். சற்று முன் பார்த்த இந்த வீடியோ ஒரு விஷயத்தை நீங்க கவனித்தீர்களா? உலகத்தின் மிக பவர்ஃபுல்லான நபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீது தாக்குதலை நடத்திய ஒரு நாடு, உலகத்தின் மிக பவர்ஃபுல்லான நாடு, எக்கனாமிக்காகவும் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் வழியாகவும். இவர்களிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்களை தாண்டி உலகத்தில் வேற யாரிடமே ஆயுதங்கள் இருக்க முடியாது என்கிற ஒரு அகங்காரம். டொனால்ட் ட்ரம்ப் நேதன்யாஹூ வீசிய வலையில் சிக்கிக்கொண்டு ஒட்டுமொத்த உலகத்திற்கு முன்பு மூக்கறுபட்டு நிற்கிறாரா என்கிற அந்த கேள்வி இன்னைக்கு நான் கேட்கவில்லை, ஒட்டுமொத்த உலகமே கேட்டு வருகிறது. ஈரான் மீது நடத்தப்பட்ட அந்த தாக்குதல், அலி கமனேயுடைய மரணத்திற்கு பின்பு ஒட்டுமொத்த ஈரானையே கைவசப்படுத்தி விடலாம் என்கிற ஒரு கனவில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தினார்கள். ஆனால் நேற்று டொனால்ட் ட்ரம்ப் மக்களை சந்தித்து இதை பற்றி பேசிய போது, பிரஸிற்கு முன்பு வெளிவந்த போது அவருடைய முகபாவனையை நீங்க பார்த்திருக்க வேண்டும். எந்த அளவில் அவருடைய முகம் அவருடைய நிலையை எடுத்துக்காட்டி விட்டது என்று நீங்க பார்த்து வருகிறீர்கள். அமெரிக்கன் பிரசிடென்ட் நேற்று பேசிய விஷயம் என்ன? இந்த போர் 4 வாரங்கள் வரை நீடிக்கலாம் என்று. அமெரிக்கா எடுத்து வைத்த ஸ்டெப்பை இதற்கு மேல் பின்தாங்க மாட்டார்கள். எத்தனை நாட்கள் ஆனால் கூட அமெரிக்கா போரிட்டு கொண்டே இருக்கும் என்கிற அந்த விஷயத்தை அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். Everything he went so far to assert that American weapon depots are overwhelming with armaments. அதாவது இதற்கு முன்பு என்னைக்குமே அமெரிக்கா எங்களிடம் இந்த அளவில் ஆயுதங்கள் இருக்கிறது, எங்களிடம் இந்த பவர் இருக்கிறது என்கிற விஷயத்தை கூறியதே கிடையாது. எதற்கான அவசியம் என்ன ஏற்பட்டது? எதற்காக டொனால்ட் ட்ரம்ப் 4 வாரங்கள் வரை இந்த போர் நீடிக்கும் என்று கூறுகிறார்? எங்களிடம் போதுமான அளவில் ஆயுதங்கள் இருக்கிறது என்கிற அந்த விஷயத்தை எடுத்து வைக்கிறார். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்னவென்று நீங்க பார்க்க வேண்டும். எதற்காக இந்த அளவில் அவசரப்பட்டு இந்த போரில் குதித்தது அமெரிக்கா என்கிற அந்த கேள்வி. இரண்டாவது, when and how uranium enrichment moved from 60% to 90%, even IAEA is no longer in the position to confident this answer. யுரேனியம் உடைய என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராம் ஈரானில் நடக்கிறது. இப்போதைக்கு 60% இருக்கிறது, இன்னும் 90% வரை எப்படி போகும் என்று யாருக்குமே தெரியவில்லை. இஸ்ரேல் அமெரிக்காவுடைய இந்த தாக்குதலில் உயிரிழந்த கமினை, அதற்கு பின்பு நடக்கக்கூடிய ஏராளமான மாற்றங்கள், அது அரசியல் ரீதியாக இருக்கட்டும் அல்ல மற்ற ரீதியாக இருக்கட்டும், முக்கியமாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு எதிராக மக்கள் எழுப்பக்கூடிய கரகோஷங்கள், டெத் டு அமெரிக்கா என்கிற இந்த வார்த்தை அனைத்திற்கான அர்த்தம் என்ன? அனைத்துமே இந்த பதிவில் நீங்க ஆழமாக பார்க்க போறீர்கள். ஏன்னா தொடர்ந்து ஈரானுடைய தாக்குதல் கடந்த 36 மணி நேரத்தில் எந்த அளவில் அதிகரித்திருக்கிறது நீங்க பார்த்தீர்கள்னா, ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்ட், குவைத், பஹ்ரைன், கத்தர், UAE இது போன்ற பல நாடுகள் இன்னைக்கு அமெரிக்காவிற்கு கால் செய்து, எதற்காக நாங்க உங்களை நம்ப வேண்டும், எதற்காக உங்களுடைய ஆயுதங்கள் எங்களுடைய மண்ணில் இருக்கிறது, பிகாஸ் ஆஃப் யூ we have been targeted, உங்களால் தான் நாங்க எங்களுடைய நாட்டில் இந்த மிசைல்ஸ்கள் வந்து விழுகிறது. மக்களுடைய சென்டிமெண்ட் ஒரு பக்கம், ரெண்டாவது உங்களுக்கு உதவி போய் தான் எங்களுக்கு அனைத்துமே இந்த பாதிப்புகள் ஏற்படுகிறது என்கிற அந்த கேள்வியை அமெரிக்காவிடம் இவர்கள் கேட்க தொடங்கிவிட்டார்கள். பஹ்ரைன், ஜார்டன், குவைத், சவுதி அரேபியா இது போன்ற அனைத்து நாடுகளுமே. இதை தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா, அமெரிக்கன் எம்பசி ரியாதில் இருக்கிறது. அமெரிக்கன் எம்பசியில் ஒரு தாக்குதல் நடந்து முடிந்த உடனேயே சவுதி அரேபியா மற்றும் மற்ற மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய நாடுகள், அங்க இருக்கக்கூடிய அமெரிக்கன் கான்சுலேட், அமெரிக்கன் எம்பசிஸ்களை உடனுக்குடன் மூடிவிட்டார்கள். The missile regime conviction misprogram is growing rapidly. இந்த வார்த்தையை நான் கூறவில்லை, டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். நீங்களே கேளுங்கள். The regime's conventional ballistic missile program was growing rapidly and dramatically
and this posed a very clear, colossal threat to America and our forces stationed overseas. The regime already had missiles capable of hitting Europe and our bases, both local and overseas, and would soon have had missiles capable of reaching our beautiful America. We were the ones that were complaining. We were the ones that wanted it stopped, but everybody was behind us. They just didn't have the courage to say so. இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச் முன்பொரு சிறிய கோரிக்கை உங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரணமான ஒரு சில விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி இந்த வீடியோவை பகிருங்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம், உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அதையும் செய்யலாம். அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். அமெரிக்கா இஸ் கிரேட் என்கிற வார்த்தையை வைத்து ஒட்டுமொத்த அமெரிக்க மக்களுக்கு முன்பு தன்னுடைய வார்த்தைகள் எடுத்து வைக்கும் போது கூட டொனால்ட் ட்ரம்ப் முகத்தில் அந்த கான்ஃபிடென்ஸ் தெரியவில்லை. இதற்கான காரணங்கள் பல இருக்கிறது. இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க பார்த்தீர்கள்னா, இதே பிரஸ் மீட்டில் அவர் கூறிய வார்த்தை, நாங்கள் ஏராளமான ஆயுதங்களை, எனக்கு முன்பிருந்த பைடன் அரசாங்கம் ஆயுதங்களை, பணத்தை, நேரத்தை அனைத்தையுமே யுக்ரைனிடம் கொடுத்து விட்டார்கள். அதனால் அமெரிக்காவிற்கு இந்த தருணத்தில் பாதிப்பு ஏற்படுகிறது. எங்கள்ட்ட போதுமான அளவில் ஆயுதங்கள் இருக்கு, ஆனால் கூட யுக்ரைனுக்கு நாங்கள் கொடுத்தது தவறு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் டிப்ளமேட்ஸ் டொனால்ட் ட்ரம்ப்புடன் கிடையாது, அங்களுடைய மக்கள் டொனால்ட் ட்ரம்ப்புடன் கிடையாது. இன்னொரு பக்கத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா, அமெரிக்காவுடைய மிலிட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் கொடுக்கக்கூடிய பதில், ஈரான் தயாரித்த ஷாஹேத் ட்ரோன்ஸ் நிச்சயமாக அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் சிஸ்டத்தை மிக சுலபமாக உடைத்து விடுகிறது. கல்ஃப்ல இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் அவர்களும் இதை உணர்ந்திருக்கிறார்கள். அப்படித்தான் ஆங்காங்கே பஹ்ரைன்ல முக்கியமாக நடத்தப்பட்ட தாக்குதல், இந்த அனைத்தையுமே நீங்க பார்த்தீர்கள்னா ஈரான் தயாரித்த ஒரு த்ரோன் வழியாக மட்டுமே, ஷாஹேத் என்கிற இந்த த்ரோன். இந்த விஷயத்தை அமெரிக்கா, இஸ்ரேல் இரண்டு நாடுகளுமே ஒற்றுக்கொள்கிறார்கள். வெளிவரக்கூடிய தகவல் படி நீங்க பார்த்தீர்கள்னா, அமெரிக்காவின் CIA, இஸ்ரேலின் மொசாத், இந்த இரண்டு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிகளுடைய ஒரே ஃபோக்கஸ் அலி கமனே அவருடைய மரணம் மட்டும்தான். இதை தாண்டி அவர்களிடம் பிளான் பி என்பது கிடையாது. ஏன்னா 2-3 நாட்களில் ஈரான்ல இருக்கக்கூடிய இராணுவம் சரண்டர் செய்துவிடும், சரண்டர் ஆன உடனே எங்கள் கையில் இந்த நாடு வந்துவிடும் என்கிற அந்த கணக்கை தான் இவர்கள் போட்டார்கள். ஆனால் அனைத்துமே தலைகீழ மாறிவிட்டது. நான் ஏற்கனவே கூறியபடி 60% இருக்கக்கூடிய அந்த யுரேனியம் இப்போ 90% உயரப்போகிறது. IAEA நியூக்ளியர் வெப்பன்ஸ்களை கண்காணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்பிற்கு எந்த விதமான பதிலும் கிடையாது. ஏன்னா நீங்க தொடக்கத்தில் பார்த்தீர்கள், அலி கமனே அவர் நியூக்ளியர் மிசைலை நாங்கள் தயாரிக்க மாட்டோம், நியூக்ளியர் மிசைலுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான கனெக்ஷன் இல்லை என்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து பேசி வந்தார். ஆனால் அவருடைய மறைவிற்கு பின்பு இப்ப புதிதாக வந்த ரெஜிம் தன்னுடைய நாட்டை பாதுகாப்பிற்காக இந்த நியூக்ளியர் வெப்பன் மிக முக்கியமாக தேவை என்கிற அந்த விஷயத்தை அவர்கள் உணர்ந்து அதை டெவலப் செய்ய தொடங்கிவிட்டால், அந்த டெவலப்மெண்ட் நடந்துவிட்டால் எதை நீங்க பார்ப்பீர்கள், எப்படி இந்த ஒட்டுமொத்த ரெஜிமை நீங்க காப்பாற்றுவீர்கள். 2வது, ஈரானில் நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல், அதாவது அங்களுடைய பள்ளிக்கூடம், கிட்டத்தட்ட ஒரு 150 பெண்களுக்கும் மேல, பெண் குழந்தைகளுக்கும் மேல கொல்லப்பட்ட அந்த காட்சிகள், அங்கிருந்து வெளிவரக்கூடிய காட்சியை நீங்க பார்த்தீர்கள்னா, இன்னைக்கு அவர்களுடைய கடைசி ஊர்வலத்தை நாம் பார்த்தோம் சோசியல் மீடியாவில். நீங்க அந்த வீடியோவை பார்த்திருப்பீர்கள். மீண்டும் ஒருவரை அந்த வீடியோக்களை பாருங்கள். அங்களுடைய மக்கள் எந்த அளவில் ரோட்டில் இறங்கி அந்த பெண்களுடைய மரணத்திற்கு நாம் பதில் கொடுத்தே தீர வேண்டும் என்கிற அந்த கோபத்தில் ரோட்டில் இறங்கினார்கள். பாருங்கள்.
அதாவது ஈரானுடைய தொடர் தாக்குதலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? இப்போதான் ஈரான் தன்னுடைய கார்ட்ஸ்களை திறக்க போகிறது. அதாவது இதற்கு முன்பு அமெரிக்காவுடைய கண்டிஷன், அவர்களுடைய ரூல்ஸ் படிதான் இந்த பேச்சுவார்த்தை நடந்து வந்தது. அமெரிக்காவிற்கு பயந்துதான் எல்லாருமே நடக்க வேண்டும் என்கிற அந்த விஷயம். ஆனால் இந்த போர் அமெரிக்காவுடைய உண்மை முகத்தை திறந்து காட்டிவிட்டது. அது அரபு நாடுகளாக இருக்கட்டும் அல்ல மற்ற உலக நாடுகளாக இருக்கட்டும், எந்த டாரிஃப் வாரை டொனால்ட் ட்ரம்ப் எடுத்து வைத்து ஒட்டுமொத்த உலகத்திற்கு முன்பு ஒரு எக்கனாமிக் கிரைசிஸை உருவாக்கி வந்தாரோ அனைத்துமே இப்போ சரிந்து போனது. ஈரான் எடுத்து வைக்கக்கூடிய முதல் கண்டிஷன், காசாவிலிருந்து இஸ்ரேல் முற்றிலுமே வெளியேற வேண்டும். இஸ்ரேல் மட்டுமல்ல, அமெரிக்கா எந்த பீஸ் கமிட்டி அங்கு அமைத்திருக்கிறார்களோ அவர்களும் வெளியேற வேண்டும். காசா ஸ்ட்ரிப்ல இருந்து இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா வெளியேறினால் மட்டும்தான் பேச்சுவார்த்தைக்கே நாங்க வரப்போகிறோம். இல்லை என்றால் இது தாக்குதல் தொடரும். அப்ப இதற்கான அர்த்தம் என்ன? அமெரிக்காவிற்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி, இஸ்ரேலிற்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி. இஸ்ரேல் அங்க லோக்கல் தாதாவாக வெளிவந்து கொண்டிருந்தார். அப்போ அந்த லோக்கல் தாதாவிற்கான அந்த பயம் மக்கள் மத்தியிலிருந்து போய்விடும். இரண்டாவது, அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய ஷேக்ஸ் இந்த அமெரிக்காவை சந்தோஷப்படுத்துவதற்காக எந்த அமெரிக்காவிற்கு அடிமைகளாக வேலை பார்த்து வந்தார்களோ அவர்களுக்கும் ஒரு விஷயம் புரிந்துவிட்டது, அமெரிக்காவால் எங்களை காப்பாற்ற முடியும். அப்போ ஏதோ 10,000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அமெரிக்கா இங்க வந்து ஆளுவதை நாம் நம்பி வந்தோம். ஆனால் அருகே இருக்கக்கூடிய ஈரானே பவர்ஃபுல்லாக இருந்துட்டு போகட்டும் என்கிற அந்த முடிவிற்கு அவர்கள் கூடிய சீக்கிரம் வந்து விடுவார்கள். இரண்டாவது, நீங்க பார்த்தீர்கள்ல, மார்க்கோ ரூபியோ இவர் கொடுத்த தகவல் படி நீங்க பாருங்க, இந்த போரை நாங்க தொடங்கவில்லை, அப்படி நாங்க போரிடாமல் கொஞ்சம் பாஸ் செய்திருந்தால் இஸ்ரேல் அதற்கான முடிவு எடுத்து விட்டார்கள். அமெரிக்கா வந்தாலோ வரலைனாலோ நாங்க இந்த போருக்கு தயாராகிவிடும். டொனால்ட் ட்ரம்பிடம் எந்த விதமான வாய்ப்பும் இல்லை, எந்த விதமான ஆப்ஷனும் கிடையாது. அதனால்தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்தோம். அமெரிக்காவுடைய 6-7 இன்டர்செப்டர்ஸ் எந்த கால அவகாசத்தில் தயாரிக்கிறார்களோ அதே நேரத்தில் ஈரானுடைய நிலையை நீங்க பார்த்தீர்கள்ல, ஒரு மாதத்திற்கு 100கணக்கான மிசைல்ஸ்களை அவர்கள் தயாரித்து விடுகிறார்கள். அதற்கு எதிராக அமெரிக்கா வெறும் 6-7 இன்டர்செப்டர்ஸ்களை மட்டும்தான் தயாரிக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய கேப் இருக்கிறது. அப்போ மிக தெளிவாக மார்க்கோ ரூபியோ என்ன பேசினார் என்றால், அமெரிக்கா முழுமையாக இந்த போருக்கு தயாராகவே இல்லை, அவசரப்பட்டு இஸ்ரேலை நம்பி களத்தில் குதித்து விட்டோம். நீங்களே கேளுங்கள். Well, the Congress can vote on whatever they want, but there's no law that requires us to do that. And I want to say something because I see people on TV. Look, that's fine. If they want to take a war powers vote, they can do that. They've done that. They've done that a bunch of times. But people keep saying that there's no law that requires the president to have done anything with regards to this. To begin with, no presidential administration has ever accepted the War Powers Act as constitutional. Not Republican presidents, not Democratic presidents. That said, we have followed the notification at 48 hours. And we're here today. I've done more Gang of 8 briefings than I got in the 4 years that Biden was president and I was a member of the Gang of 8. All of that said, we've complied with the law 100%. And we're going to continue to comply with it. ஒட்டுமொத்த விவகாரத்தை பார்க்கும்போது அமெரிக்கா ஒரு எஸ்கேப் ரூட்டை பார்த்து வருகிறது. எப்படி தப்பிக்கலாம் என்கிற அந்த விஷயத்தை அவர்கள் பார்த்து வருகிறார்கள். இதே இடத்தில் நேதன்யாகுவும் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். அதாவது எதற்காக அமெரிக்கா இந்த பிரச்சனையில் குதித்திருக்க வேண்டும், அமெரிக்காவிற்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்தது. முக்கியமாக டொனால்ட் ட்ரம்பை 2 முறை ஈரான் கொல்ல முயற்சித்ததாகவும் இது போன்ற ஏராளமான அலிகேஷனை அவரும் எடுத்து வைத்திருக்கிறார். பெஞ்சமின் நேதன்யாகு கடந்த 2 நாட்களாக ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார். பங்கர்களில் இவர் எந்த இடத்தில் இருக்கிறார், எங்க இருக்கிறார் என்கிற எந்த விதமான தகவலும் யாருக்குமே தெரியாது. மொசாத் இவருடைய லொகேஷன்ஸ்களை 1 மணி நேரத்திற்கு 2 முறை அல்ல கொஞ்சம் நேரத்திற்கு ஒரு முறை அதை மாற்றியே வருகிறார்கள். நீங்க பாருங்க.
death to America, death to Israel too. But you're the big Satan, we're the small Satan. Death to America. They've murdered and maimed thousands of Americans in Iraq and Afghanistan with their IEDs. These are roadside bombs. They bombed your embassies. They tried to assassinate Donald Trump, the President of the United States, twice. They've murdered their own people. They massacred so many. And they spread a worldwide web of terror. So this is a regime committed to destroying the United States of America. போர் தொடங்கி 3வது நாள் அமெரிக்காவாக இருக்கட்டும் அல்ல இஸ்ரேலாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே மண்டி போட்டு விட்டார்கள், மன்னிப்பை கேட்க தொடங்கி விட்டார்கள். பிரிட்டன், பிரான்ஸ், இது போன்ற பல யூரோப்பிய நாடுகளும் எங்களுக்கு உதவ வருகிறார்கள் என்கிற ஒரு மிகப்பெரிய ப்ரொபகேண்டாவும் பரப்பப்பட்டது. முக்கியமாக இந்திய நியூஸ் சேனல்ஸ் எல்லாருமே நீங்கள் பாருங்க, அடுத்து பிரிட்டன்ல இருந்து ஃபைட்டர் ஜெட்ஸ் கிளம்ப போகிறது, பிரான்ஸ்ல இருந்து ஃபைட்டர் ஜெட்ஸ் கிளம்ப போகிறது, இது போன்ற விஷயங்கள். ஆனால் இன்னைக்கு ஸ்பெயினாக இருக்கட்டும், பிரிட்டனாக இருக்கட்டும், பல நாடுகள் யாரோ நடத்தக்கூடிய போரில் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம், எங்களுடைய மண்ணை நாங்கள் பயன்படுத்த விட மாட்டோம். ஏன்னா மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய பல நாடுகள் அமெரிக்காவை எதிர்க்க தொடங்கிவிட்டார்கள். அமெரிக்காவுடைய தவறான முடிவிற்கு நாங்கள் ஆளாக மாட்டோம், எங்களுடைய மக்களை, எங்களுடைய நாட்டை நாங்கள் இழக்க தயாராகவில்லை என்கிற அந்த முடிவை ஒவ்வொன்றாக மக்கள் எடுக்க தொடங்கிவிட்டார்கள். அதனால தான் நீங்கள் பார்த்தீர்கள்னா மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய பல நாடுகள் அவர்கள் மீது தாக்குதல் நடந்திருந்தால் கூட அவர்கள் பதிலடி தாக்குதல் கொடுக்கவில்லை. சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.